சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆஜரான பிறகு நேரடியாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர். செய்தியாளர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தார். இந்த சந்திப்பின் போது முக்கியமாக அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் என்பது குறித்தான கேள்வி எழுப்பிய போது அண்ணாமலை அழுத்தம் திருத்தமாக 2 கருத்துக்களை தெரிவித்தார். ஒன்று, எங்கள் கட்சித் தலைவர் அமித்ஷா 4க்கும் மேற்பட்ட இடங்களில் கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தி சொல்லிவிட்டார். தொண்டனாக எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதனைத்தான் செய்ய முடியும். ஒருவேளை எங்கள் தலைவர் கருத்துக்களை மாற்றிக்கொண்டால் நாங்களும் மாற்றிக்கொள்வோம் என கூறினார். அதே நேரத்தில் எங்கள் தலைவர் கூட்டணி ஆட்சிதான் என கூறியதன் மூலம் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் தெளிவாக இருக்கிறேன் என அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். அதோடு அண்ணாமலை 3 முறை ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்து வந்தார். அதாவது, நான் தனி மனிதனாக இருக்கிறேன், மற்றவர்கள் கருத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கூறினார். இது 2 விதமாக பார்க்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறியதற்கு பதிலடியாகவும், அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலர் நேரடியாக இதுவரை கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறியது குறித்து வாயை திறக்காமல் அமைதி காத்து வந்தனர். அதே நேரம் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பது போலவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தற்போது அண்ணாமலை அந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நாளில் இருந்து இன்று வரை கூட்டணி குறித்த கருத்து தெரிவிக்காததால் எடப்பாடி பழனிசாமி தான் செல்லும் இடமெல்லாம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பது சரி என சொல்லி வருகிறார். மேலும் மற்ற அதிமுக தலைவர்களும் கூட்டணி அமைத்தது திமுகவுக்கு கவலை அளித்திருக்கிறது என கூறி வருகின்றனர். அதேபோல் ஆட்சியில் பங்கு தரமாட்டோம் எனவும் அழுத்தமாக தெரிவிக்கின்றனர். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததும் தமிழகத்தில் உள்ள முக்கிய தலைவர் ஒருவர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருந்தாராம். அதில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த போதிலும் மற்ற கட்சிகளான ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக மற்றும் பாமக, கிருஷ்ணசுவாமி போன்ற அனைவரையும் திமுகவுக்கு எதிரான சக்தியில் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது வெற்றி பெறும். அதே நேரம் கூட்டணியை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் பல இடங்களில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெல்லும் நிலைதான் இருக்கிறது. இதனை கருத்தில் கொள்வது மட்டுமல்லாமல் ஆட்சியில் பங்கு எடுத்தால் மட்டுமே 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அது நிலையான ஆட்சி அமையும் எனவும், மேலும் நிலையான கூட்டணி அமையும் எனவும், இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாஜக தமிழகத்தில் காலூன்ற வலுவாக அமையும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்கு பிறகும் அதிமுக ஆட்சி அமைந்தால் அதில் பாஜகவோ அல்லது மற்ற கட்சிகளோ பங்கு பெற வேண்டும், கூட்டணி பிரியாமல் இருக்க வேண்டும் என்றும், பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது கனவாகவே மாறிவிடும். அதனால் ஆட்சியில் பங்கு எடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரே அதிமுகவின் கைப்பாவையாக மாறி டெல்லி தலைமை எடுக்கும் முடிவை கூட வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து கருத்து தெரிவிக்காமலும் ஊடக விவாதங்களில் பங்கு பெறுபவர்களும் மழுப்பலாக பதில் கூறுவது பாஜகவுக்கு பின்னடைவை கொடுக்கும் என்றும், மேலும் தீவிரமாக இயங்கிய பாஜக தொண்டர்களை களத்தில் களைப்படைய செய்யும் என குறிப்பிட்டிருக்கிறாரா. அதன் வெளிப்பாடுதான் அண்ணாமலை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார் என்றும் கூறப்படுகிறது. அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம, என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனாக இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எனக்கு இதில் பங்கு இல்லை. ஆனால் என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் இதில் நான் உறுதிப்பட இருக்கின்றேன். என்னுடைய தலைவர்கள் என் கட்சியை கூப்பிட்டு, தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாற்றிக்கிறேன். ஆனால் மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு, பிளக்க பார்க்குறாரு, 4 பேர் கிளம்பி வருவான். ஆனால் என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்டு பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி
கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும்?